அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் வந்து நம்ம முக பொலிவுக்கான சில பயிற்சிகள்லாம் வந்து பார்க்க போகிறோம். அது ஒரு 5 பயிற்சிகள் இருக்குது. அது ஒன்று ஒன்று அப்படியே பார்த்துட்டே வரலாம். நீங்கள் வந்து உட்கார்ந்து வந்து எப்படி வேணாலும் உட்காரலாம். நான் இப்போ இங்கே இதில் விரிப்பில் வந்து நான் வந்து வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன். நீங்கள் நாற்காலியில் கூட உட்காந்துட்டே செய்யலாம். இது ஆண்களும் செய்யலாம், பெண்களுமே வந்து செய்யலாம். முகப்பொலிவு, அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவாங்க இல்லையா, வயசு ஆகுறது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம சில பயிற்சிகள்லாம் பண்ணுறோம். இப்போ உடலுக்கு எப்படி வந்து நம்ம நிறைய பயிற்சிகள்லாம் செய்கிறோமோ அது மாதிரி வந்து நம்மளோட முகத்துக்காக வந்து சில பயிற்சிகளை வந்து செய்கிறோம். இப்போ இது செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த 2 விரல் மட்டும் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். ஆள்காட்டி விரலும் நடு விரல் மட்டும் நம்ம வந்து உபயோகிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செய்யும் போது ஈஸியாக கொஞ்சம் இருக்கிறதுக்காக வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு சொல்லுவாங்க. அது எந்த இதாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது அந்த க்ரீம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு அப்படியே பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு 5 புள்ளிகள் இருக்குது. அதில் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதோட டேரக்ஷன்ஸ் எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம். அந்த க்ரீம் எடுத்து இந்த 2 இடத்துலையுமே வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் மேலே. இந்த 5 இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம புள்ளி வச்சுட்டு அப்படியே வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஜா லைனுன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த இடத்த இந்த பாமோட லாஸ்ட் இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி தேய்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து ஒரு 30 வினாடிகள் வந்து கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி எடுத்து இப்படி பண்ணும். 2 3 4 5 6. இப்போ நான் செய்யும் போது ஒரு 6 தடவை மட்டும் செய்கிறேன். நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது வந்து ஒரு 30 வினாடிகளுக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரும். இப்படி வெறுமனே கையோடு பண்ணுறத விட அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமோடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டாட் வச்சுருப்போம். அதாவது இந்த ஸ்மைல் லைனுன்னு சொல்லுவோம். சிரிச்சா இந்த இடத்துல இப்படி லைன் வரும். அது வந்து ஸ்மைல் லைன். அதில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 ஆள்காட்டி விரலும் நடு விரல் வந்து எடுத்துக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு இந்த கீழ் நோக்கி அப்புறம் அப்படியே வந்து இப்படி போகிறோம். 2 3 4 5 6. இது பயிற்சி 2. அடுத்தது பயிற்சி 3க்கு வந்து இந்த மூக்கோட இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். நம்ம கை விரல்கள் வச்சு நம்ம அப்படியே பண்ணும் போது அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்தில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இதனால தான் வந்து முகம் வந்து நல்லா பொலிவாக இருக்குது. இந்த இடத்துல வச்சு இப்படி தள்ளுப்போம். எல்லாம் இந்த உள் பக்கத்துலேருந்து வெளியிலேருந்து இப்படி போகும். 3 4 5 6. இது பயிற்சி 3. பயிற்சி 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த இடத்துல இருக்கும் மூக்கோட இந்த மேல் இதில் வைக்க போகிறோம். 4 இதுலேயும் வந்து இப்படி வச்சு அப்படியே கண்ணு கீழே கொண்டு போய் இந்த வரைக்கும் வைக்க போகிறோம். 2 3 4 5 6. இந்த பயிற்சி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்த கண்ணு கீழே வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பஃபி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ பேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கிற இடத்துல வந்து இப்படி பண்ணோம்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவளையங்கள், அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் அது இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும். இப்படி பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே வந்து இந்த இடத்துல மசில்ஸ் கீழே வந்து நல்லாவே போகும். அது ரத்த ஓட்டம் அப்படியே நின்றுடுறதுனால தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வருது. இப்படியே ஒர்க் பண்ணிடுவோம். எல்லாமே வந்து ஒரு 30 வினாடிகள். இப்போது அடுத்த பயிற்சி 5. 5ல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபோர்ஹெட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இப்படி லைன்ஸ் வரும். அதை தடுக்கிறதுக்காக வந்து நம்ம பண்ண போகிறோம். இது எந்த ஒரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன் டு அப், கீழே இருந்து அப்படியே மேலே இப்படியே வந்து பண்ணிகிட்டே போகும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து 30 வினாடிகள் 5 பயிற்சிகளுமே பண்ணணும். இதை வந்து வாரத்துக்கு 1 முறை பண்ணலாம், இல்லை வந்து 2 முறை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 முறை பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு நல்லாவே இதாகும். இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னால் ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகவே உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்பவே நல்லா பொலிவாக இருக்கும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் வந்து செய்யலாம், தாராளமாக செய்யலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து அது ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம வந்து வயசு ஆனாலுமே வந்து நம்ம முகம் வந்து நல்லா பொலிவாக இருக்கணும், அதாவது முகம் சுருக்கம்லாம் வரக்கூடாது. அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்காங்க. ஃபோட்டோஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி பயிற்சிகளும் உங்களுக்கு செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
உடலுக்கு வந்து செய்கிறதும் முகத்துக்கு செய்கிறதும் சேர்ந்தே வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம். இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.